Welcome to the show Point of View. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மோந்தாவை பத்தி தான். பொண்ணு பேரு இல்லங்க, புயல் பேரு. பொதுவா கடல்ல ஒரு பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது வேகமா சுழலும் போதுதான் நாம அதை புயல்னு சொல்றோம். இதுக்கு எதுக்கு பேர் வைக்கணும்? வேற எதுக்கு? குழப்பம் வராம இருக்குதான். யோசிச்சு பாருங்க, ஒரே சமயத்துல 2 புயல் வந்துட்டா வானிலை அறிவிப்புல வங்கக்கடல்ல உருவான புயல்னு மட்டும் சொன்னா யாருக்குமே புரியாது தானே. யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல வந்த புயலா இல்ல சென்னைக்கு பக்கத்துல வந்த புயலான்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போயிடுவாங்க. ஆனா இது மோந்தா, இது பெஞ்சல் அப்படின்னு சொன்னா செய்தி எல்லாருக்கும் ஈஸியா புரியும். வட இந்திய பெருங்கடல் பகுதியில புயல் உருவாகும் போது அதுக்கு யார் பெயர் வைக்கிறதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், தாய்லாந்து உட்பட மொத்தம் 13 நாடுகள் இதுக்காக ஒன்னா சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த 13 நாடுகளும் சேர்ந்து ஒவ்வொரு நாடும் தலா 13 பெயர்களை ஒரு பெரிய பட்டியலா கொடுத்து வச்சிருக்காங்க. மொத்தமா 169 பெயர்கள் இருக்கும். ஒவ்வொரு புயல் வரும்போதும் அந்த பட்டியல்ல வரிசையா இருக்கிற ஒரு பெயர் எடுத்து அவங்களே வச்சுப்பாங்க. புயல் வரப்ப எந்த நாடோட பேரு வரிசையில இருக்கோ அதையே அந்த புயலுக்கு பேரா வச்சிடுவாங்க. இப்போ உருவாகி இருக்கிற புயலுக்கு பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம தாய்லாந்து நாட்டுக்கு வந்திருக்குங்க. அதனாலதான் நம்ம தாய்லாந்து சொன்ன மோந்தா அப்படின்ற பேரை இந்த புயலுக்கு வச்சுட்டாங்க. மோந்தானா தாய்லாந்து மொழியில மணமிக்க மலர் இல்லனா அழகான பூ அப்படின்னு அர்த்தம். புயலுக்கு எப்படி வேணாலும் பேர் வைக்க முடியாதுங்க. சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. புயலோட பேரு வெறும் 8 எழுத்துக்கள் தான் இருக்கணும். யாரோட மனசையும் புண்படுத்த கூடாது. அரசியல், மதம் சார்ந்த பெயர்களா இருக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு முறை பயன்படுத்தின புயலோட பேரை திரும்பவும் பயன்படுத்தவே மாட்டாங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு புயலும் ஒரு நாடோட அன்பான பெயரையும் அர்த்தத்தையும் தாங்கி உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் எளிமையா புரியுற மாதிரி நம்ம கிட்ட வந்து சேருது. சரி, இந்த வருஷம் மோந்தா புயலை நம்ம எதிர்கொள்ள போறோம். அடுத்த வருஷம் என்ன பேர்ல எந்த புயல் வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.